கலந்தவர்களை யாரும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல. எவ்வளவோ பிரச்சனைகளில் உள்ள குற்றவாளிகளை கண்டுபிடிக்காமல் கஸ்தூரி அவர்களை தீவிரவாதி போல ஒரு நடத்துவது என்பது நீங்கள் பாராபட்சமாக நடந்து கொள்கிறீர்கள். பாஜக நிர்வாகி நடிகை கஸ்தூரி கைது குறித்து பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து தெரிவித்துள்ளார். இந்த கோரிக்கையை என்று நிறைவேற்றப் போகிறார் என்று சொன்னால் நலமாக இருக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக சகோதரி கஸ்தூரி அவர்களின் கைது, அவர் தவறான கருத்துக்களை சொன்னார், அதற்கான மன்னிப்பு கேட்டார். ஆனால் அதே நேரத்தில் அவரை ஒரு தீவிரவாதி போல தமிழக காவல்துறை நடத்துவது சரியான நடவடிக்கை அல்ல என்பதும் காங்கிரஸ் காரங்க கேட்க மாட்டாங்க. அவர்கள் மாவட்ட தலைவர், திருநெல்வேலி மாவட்ட தலைவர் கொலையுண்டு இத்தனை மாதங்கள் ஆகிறது, அந்த கொலையாளிகளை இன்னும் கண்டுபிடிக்கல. வேங்கை வயலில் மக்கள் குடிக்கும் குடிதண்ணீரில் மலம் கலந்தவர்களை யாரும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல. எவ்வளவோ பிரச்சனைகளில் உள்ள தீவிரவாதி குற்றவாளிகளை கண்டுபிடிக்காமல் கஸ்தூரி அவர்களை தீவிரவாதி போல ஒரு நடத்துவது என்பது நீங்கள் பாராபட்சமாக நடந்து கொள்கிறீர்கள். கருத்து பகிர்வில் கூட சில பேர் கருத்துக்களுக்கு தீவிரமாக அவர்களை தண்டிக்கிறீர்கள், சில பேரை அவர்கள் அப்படியே விட்டுவிடு. ஒரு மருத்துவர், ஒரு நடிகை கூட, திரைப்பட கலைஞர் கூட ஒரு மருத்துவர் மீது அவர் தவறாக எங்களை பற்றியெல்லாம் பேசினார் என்று புகார் அளித்தார். இன்று வரை அவர் மீது நடவடிக்கை இல்லை. ஆக பாராபட்சமாகத்தான் இவர்களது கருத்துரிமை பாதுகாக்கப்படுகிறது என்பதையும் நாம் இங்கே வலியுறுத்த வேண்டும். ஒவ்வொரு பிரஸ் மீட்லயும் வந்து இந்த கத்தி குத்துப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கிற பாலாஜி அவங்களை பத்தி நீங்க பேசுறீங்க. அந்த கத்தி குத்துப்பட்ட நம்ம யாருமே நியாயப்படுத்தல. அதே நேரம் இந்த சமூகம் வந்து ஒரு இளைஞரை வந்து ஒரு குற்றவாளி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.